பிரியாணியில் வந்து மார்னிங் 6லேருந்தே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் பிரியாணியை. அப்புறம் டில் நைட் க்ளோசிங் இருக்கும் பிரியாணி ரன் ஆகிட்டே இருக்கும். மோர் தென் பர் டே வந்து மோர் தென் ஒரு 25 to 28 kgs நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டார்ட் அப்பில் வந்து ஒரு 3 kgs 5 kgs தான் போட ஆரம்பித்தோம். பட் இப்போ அரௌண்ட் ஒரு 25 to 28 kgs போயிட்டுருக்கு. ஒரு நல்ல ரிசல்ட் வித்தின் மந்த்துக்குள்ளே இது நல்ல ரிசல்ட்டு நான் பார்க்குறேன். புதுசாக நாங்கள் என்ன லான்ச் பண்ண போனாக்கா, தீபாவளிக்கு 3 ஸ்பெஷல் ரோல் வாங்கினாக்கா ஒரு பிளெயின் ஷவர்மா ஃப்ரீ வித் ப்ராப்பர் ஸ்டஃபிங் அதிகமாகவே இருக்கும். நாங்கள் மட்டும்தான் 60 rupeesக்கு ஷவர்மா ப்ரொவைட் பண்ணுறோம். 80 rupeesக்கு ஃபுல்லி சிக்கன் ஸ்பெஷல் ஷவர்மா ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். 110க்கு பிளேட் ஷவர்மா ப்ரொவைட் பண்ணுறோம். வெல்கம் டு லிட்டில் வேர்ல்ட் வித் மீ லிட்டில். நம்ம இன்றைக்கி 99 rupeesக்கு அன்லிமிட்டட் பிரியாணி கொடுக்குற ஷாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஷாப் எங்கே இருக்குன்னா கோடம்பாக்கத்தில் தான் இருக்குது. நம்ம வடபழனிலேருந்து வந்தோன்னா கோகுலம் சிக்னல் ரைட் சைடில் வந்து ஒரு 300 மீட்டர் வந்தோன்னா அவனியா இயற்கை அங்காடி இருக்கும். அதுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் மீட்டிங் பாயிண்ட் ஷாப் இருக்குது. அந்த கடையில் தான் 99 rupeesக்கு அன்லிமிட்டட் பிரியாணி அள்ளி தராங்க. இங்கே பிரியாணி மட்டும் இல்லாமல் ஷவர்மா, கிரில், ஃப்ரைட் ரைஸ், ருமாலி ரொட்டி அப்படின்னு இந்த கடையில் ஏகப்பட்ட ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கடையோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, காலையில் 6 மணிக்கே பிரியாணி டக்குன்னு ரெடி ஆயிரும். 6 மணியிலேருந்தே 99 rupeesக்கு அன்லிமிட்டட் பிரியாணியை நம்ம விருப்பம் போல் சாப்பிட்லாம். யாரும் 99க்கு இது வரைக்கும் அன்லிமிட்டட் பிரியாணி கொடுத்ததில்லை. பட் குட் குவாலிட்டியோட ஆர்கானிக் மசாலாவோட. பட் நாங்கள் இந்த கோடம்பாக்கத்தில் நாங்கள் மட்டும்தான் 99க்கு அன்லிமிட்டட் தரோம். ப்ளஸ் 290க்கு ஃபுல் கிரில் நாங்கள் மட்டும்தான் தரோம். பட் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் திருப்பி அதை தான் சொல்கிறேன். என்னன்னாக்கா, கிரில் வந்து கம்மி ரேட்டில் கோடம்பாக்கத்தில் நம்ம மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ப்ளஸ் ஃபுல் ஆர்கானிக் மசாலா. நான் இப்போ கூட சேலஞ்ச் பண்ணுறேன். என்னன்னாக்கா, கிரில்லில் வந்து ஃபுல்லி நான் எசன்ஸ் பியூரி ஆர்கானிக் மசாலா மட்டும்தான். நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம ஷாப்பை. அப்புறம் ஃப்ரைட் ரைஸில் என்ன ஸ்பெஷாலிட்டினாக்கா, அதில் கேபேஜ் ஆட் பண்ண மாட்டோம். அது நானும் இல்லை வீடியோ சொல்லியிருப்பேன். பட் இதான் எங்களோட சிக்னேச்சரோட மெயின். எஸ்பெஷலாக நாங்கள் இதுக்கோசமே கஸ்டமர் வராங்க. ஷாப்பை பொறுத்தவரை ஃபுல் மசாலா வந்து ஆர்கானிக் மசாலா தான். அதான் நம்ம ஷாப்போட மெயின் ஸ்பெஷலு. ப்ளஸ் குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். நம்மளோட டேக்லைன் என்னென்னாக்கா, நோ காம்ப்ரமைஸ் ஆன் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி. அதான் நம்மளோட டேக்லைனு. ஸோ அதுபடி தான் நம்மளோட
ஃபுட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பியூர்லி ஹைஜீனிக், அப்புறம் பியூர்லி ஸ்டாஃப் எல்லாமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் நம்மக்கிட்ட. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ருமால் ரொட்டி புதுசாக லான்ச் பண்ணேன். கோடம்பாக்கத்தில் எங்கேயுமே ருமால் ரொட்டியே இல்லை. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன், அது வந்து பியூர்லி ஆயில் இல்லாத ருமால் ரொட்டி, அது வித் டாலோட. அது வந்து பியூர்லி வெஜ்ஜு, பட் குட் ஹெல்த் ஃபார் தட். ஃபாஸ்ட் ஃபுட் எங்கே போனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜினமோட்டோவும் ஆர்கானிக் மசாலா, ஐ மீன் மற்ற ஸ்பைசி ஐட்டம்ஸ்லாம் மேஜராக ரோல் ப்ளே பண்ணோம். பட் நம்ம ஷாப்பில் என்னென்னாக்கா பியூர்லி ஆர்கானிக் மசாலாவும், நோ அஜினமோட்டோஸ், நோ எசன்ஸ், நோ கலர்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் சாப்பிடும் போதே நீங்கள் ரிவ்யூ எடுக்கும்போது தெரியும் உங்களுக்கு கண்டிப்பாக. ருமாலி ரொட்டி வந்து 25. அதோட காம்பினேஷன் வந்து டால், பட் அதோட நல்ல காம்பினேஷன் என்னக்கா சில்லி சிக்கன், பெப்பர் சிக்கன், சிக்கன் மஞ்சூரியன். ஃபார் எக்ஸாம்பிள் நான்வெஜ் சாப்பிட வரும்போது நீங்கள் ருமால் ரொட்டி ட்ரை பண்ணோன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் சில்லி சிக்கனோட சிக்கன் மஞ்சூரியனோட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது சூப்பராக இருக்கும், நல்ல காம்பினேஷன் அது.
என் பேர் சதீஷ். நான் வந்து ஒரு 13 வருஷமாக பிரியாணி பண்ணிகிட்ருக்கிறேன். சின்ன வயசில் ரொம்ப நாள் பிரியாணி பண்ணிகிட்ருக்கிறேன். 4 மணிக்கு கடையை ஓப்பன் பண்ணி 6 மணிக்கு பிரியாணி ரெடியாக இருக்கும். நம்பி வரலாம், நல்லாயிருக்கும். திருநெல்வேலி. நான் கற்றுக்கிட்டது வந்து என்னோடய மச்சான்ட்ட கற்றுக்கிட்டேன். அவங்க பாய்கிட்ட கற்றுக்கிட்டாங்க, நான் எங்கள் மச்சான்ட்ட கற்றுக்கிட்டேன். அப்படி பிரியாணி தான். ஹோட்டல்லே சின்ன வயசுலேருந்து ஹோட்டல் தான், எல்லாம் தெரியும். பட் இருந்தாலும் மெயின் பிரியாணி தான். இந்த கடை எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மந்த் தான் இங்கே இருக்குது. 6 மந்த் தான் அங்கே இருந்துகிட்ருக்கு. அந்த புதுசில் அவங்க பிரியாணி போடல, வெறும் கிரில் தான் போட்டாங்க. ஆக்சுவலாக நாங்கள் கிரில் வந்து வேறு இடத்துல வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இவங்க கிரில் போட்ட புதுசில் வந்து நல்லா மூவிங் ஆச்சு. ஸோ இந்த செட்டப்ஸ், இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு பார்த்துலாம் தெரியும். அப்படி இருக்கிறப்போ நாங்கள் வந்து இங்கே வந்தப்போ கிரில் வாங்கிட்டு போனோம். எல்லா கிரில்லும் வாங்கினீங்கனாக்கா, நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்டீங்கனாக்கா அந்த ஒரு மாதிரி அந்த ரெட் கலரில் அந்த கை ஃபுல்லாகவே இருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் இவங்ககிட்ட அப்படி இல்லை. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இவங்ககிட்ட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து ஆர்கானிக் இவங்க கொடுக்குறாங்கிறதுனால நான் நான் இந்த ஏரியாக்கார உண்மையிலே சொல்கிறேன். டெய்லி இந்த பக்கம் தான் போகிறேன், இந்த பக்கம் தான் வரேன். அப்படி இருக்கிறப்போ பழக்கமாச்சு, இங்கே ரெகுலராக வாங்க ஆரம்பித்தேன். ஒரு கிரில் நல்லா இல்லை அப்படின்னு திருப்பி கொடுத்துட்டிங்கனாக்கா, அந்த கிரில்லுக்கு எக்ஸ்சேஞ்ச் இவங்க இன்னொரு கிரில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கஸ்டமர் அட்டன் பண்ணுற விதம் நல்லா இருந்தது. மெயின் வந்து யாராக இருந்தாலும் உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவாங்க. இவங்கக்கிட்ட முக்கியமான விஷயம் இன்னொன்று இருக்குது. ஒரு சோடா ஒன்று கொடுப்பாங்க, கோலி சோடா மாதிரி. அது கடைசியாக சாப்பிட்டதுக்கப்புறம் கொடுப்பாங்க. நீங்கள் வேணால் பிரியாணி சாப்பிட்டு பாருங்கள், இல்லை வேறு என்ன கிரில் சாப்பிட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஒரு சோடா கோசம் நாங்கள் வந்தோம். சூடாக சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஒரு வாய் எடுத்து வச்சோடனே இன்னொரு வாய் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் டேஸ்ட் இருக்குது. டேஸ்ட் உண்மையாகவே நல்லா இருக்குது. காரம், உப்பு எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கையில் வந்து எந்த கலர் எதுவுமே ஒன்றும், ஆனால் ஆயில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றபடி இந்த பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கு. சூடாக சாப்பிட்றப்போ நம்ம வந்து நிறையா சாப்பிட்லாம். இந்த கடையில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இங்கே கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே வந்து அவங்க சர்வீஸ் பண்ணுறவங்க ரொம்ப சிரிச்சுட்டே வந்துட்டு எல்லாரையும் ரொம்ப அழகாக வெல்கம் பண்ணுறாங்க. அந்த சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சின்ன முகசுளிப்பு கூட அவங்கள்ட்ட வந்து கிடையாது. ரொம்பவே நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க. அவங்க ஒரு விஷயம் நல்லது, இங்கே நிறைய கஸ்டமர்ஸும் வந்து வெயிட் பண்ணி பிரியாணி வாங்கிட்டு போகிறாங்க. பிரியாணி மட்டும் இல்லாமல் ஷவர்மா, கிரில் எல்லாமே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. கறி ரொம்ப நல்லா வெந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அந்த கறியிலையும் இந்த பிரியாணியோட மசாலா இறங்கிருக்குது. அதுவும் வந்துட்டு நல்லா உப்பு, காரம், அதோட கறியும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. நான் யூஸ்வலாக வந்து இந்த பிரியாணியில் இருக்க கறி சாப்பிட மாட்டேன், ஏன்னா அது வந்து ராவாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஷாப்பில் இருக்க இந்த பிரியாணியில் வந்து எல்லா மசாலாவுமே உள்ளே இறங்கி இருக்குது, நல்லா வெந்தும் இருக்குது. நம்ம ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸை பார்த்திங்கன்னா நிறையா கறி இருக்குது. அந்த சிக்கன் வந்து நிறையா போட்டுருக்குறாங்க, எதுவும் போட்டுருக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா பீன்ஸு, கேரட் 2 மட்டும்தான் இருக்குது. கேபேஜ் போடவே இல்லை. ஏன்னா சில பேர் நிறையா குவான்டிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேபேஜ் நிறையா போடுவாங்க. ஆனால் இங்கே வந்து சிக்கன் பீஸ் நிறையா போட்டுருக்குறாங்க. வெஜிடபிள்ஸ் வந்து கேரட், பீன்ஸ் இது 2 மட்டும் தான் சேர்த்துருக்குறாங்க. அதே மாதிரி இதுலேயும் வந்து ரொம்ப ஆயிலெலாம் இல்லை. வாவ், ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப எம்மையாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கிரில் சிக்கன் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து இவங்க கலர் நாங்கள் எதுவும் ஆட் பண்ண மாட்டோம், எல்லாமே ஆர்கானிக் மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரில் வந்து ரொம்பவே நல்லாவே வெந்திருக்கு, சூடாக இருக்குது. உள்ள வரையுமே நல்லா வெந்திருக்கு. நம்ம வந்து பீட்டா பிரெட்டில் வச்சு சாப்பிட்லாம். யூஸ்வலாக நம்ம மற்ற ஷாப்லலாம் இந்த கிரில் சாப்பிட்டோன்னா கையில் வந்து ரெட் கலராக அந்த ப்ரெட்டில் சாயப்பொடி ஒட்டும். ஆனால் இதை பாருங்கள், கலரே ஒட்டலை. இதில் வந்து எப்படி பார்த்தாலும் கலர் வந்து ஒட்ட மாட்டேங்குது.
ஸோ இதுவே வந்து ஒரு ரொம்ப ஹெல்த்தியானது தான். இவங்களோட யூனிக்கே வந்து அந்த விஷயம்தான். இது மாதிரி எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் இவங்க சமைக்கிறாங்க. அதுதான் இவங்களோட ஒரு யூனிக்காக வச்சுருக்கிறாங்க. இந்த ருமாலி ரொட்டி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி. இவ்வளோ பெருசாக இருக்குது இந்த ருமாலி ரொட்டி. இது வந்து 25 rupees வித் தாலோடு தராங்க. நம்ம ஃபஸ்ட்டு தாலில் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுதான் அந்த தால். தாலில் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. தாலும் நல்லா இருக்குது. எல்லாத்துலேயுமே கரெக்டாக சால்ட்டு காரம் வந்து பேலன்ஸாக இருக்குது. ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, ரொம்ப கரெக்டாக இருக்குது. நம்ம அடுத்து வந்து சில்லி சிக்கன் கூட இந்த ருமாலி ரொட்டி சாப்பிட்டு பார்க்கலாம். அவங்க ஏற்கனவே வந்து சொன்னாங்க இந்த மாதிரி சில்லி சிக்கன் பெப்பர் சிக்கனோட இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நம்ம வந்து சில்லி சிக்கனோட இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துக்கலாம். இந்த சில்லி சிக்கனோட ருமாலி ரொட்டி சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆஸ் யூஷுவல் 90. அதில் வந்து பியூர் ஃபுல்லாக ரைஸ் இருக்கும், வெஜிடபிள்ஸ் இருக்கும், சிக்கன் இருக்கும், நோ கேபேஜ் எல்லாம் இருக்குது. அது குவான்டிட்டி சூப்பராக இருக்கும். தென் சில்லி சிக்கன் 95 rupees தான். அப்புறம் சிக்கன் மஞ்சூரியன் எல்லாம் 120 தான். உங்களுக்கு கிரில் தெரியும், 290, ஆஃப் 170, quarter 100. ஸோ இது நல்ல மூவிங்கான ஃபுட்ஸ் தான் இது. ஆமாம் ஆமாம் டில் க்ளோசிங் பிரியாணி ரன் ஆகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 6 to 6 தான் பிளான் பண்ணோம். அப்போ இப்போ என்னக்கா நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுனால 6 to நைட் க்ளோசிங் வரைக்கும் நம்ம ஷாப் எது இருக்கோ அது வரைக்கும் பிரியாணி ரன் ஆகிட்டு இருக்கோம். மார்னிங் 4 o'clock ஸ்டாஃப்ஸ் வந்துடுவாங்க. ஒரு 1.5 hours குக்கிங்க்கு போயிடும். நல்லா ஸ்பெஷலாக பண்ணணும்னா 6லேருந்து நம்ம டைனிங்கும் ஸ்டார்ட் ஆகிடும். ஜொமேட்டோலேயும் ஆர்டர் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், ஸ்விக்கிலையும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் மார்னிங் 6 o'clock வாக்கினாகவும் வரலாம், நீங்கள் ஆன்லைன்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம் நிறைய பேர் கேட்டுருங்க இதே கேள்வி தான். பட் எதுக்கோசம் வாக்கின் வர வைக்கிறோம்னாக்கா இன்னமும் நல்ல அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணது தான். எங்களோட சர்வீஸும் உங்களுக்கு பார்க்கணும்ல, ஸோ அதுக்கு தான் அந்த டைனிங்க்கு அன்லிமிட்டட். அதே மாதிரி பார்சலுக்கும் வந்து ஸ்டஃபிங் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி தரேன். ஒரு ஆள் மேலே சாப்பிட்டு ஒரு ஆள் மிச்சம் வைக்கிற மாதிரி தான் இருக்கும், தவிர கம்மியாக இருக்காது. 99க்கு வந்து பார்சல் வந்து ஃபுல் ஸ்டஃபிங் இருக்கும். நீங்களும் மீட்டிங் போயிட்டு எல்லா வெரைட்டிஸுமே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நிஜமாவே ரொம்பவே நல்லா இருக்குது எல்லாமே. நம்ம சேனல் லிட்டில் வேர்ல்டை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.